பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 118ஆம் சங்கீதத்திலே அந்த 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே நடந்தது, இது தேவனாலே நடந்தது, இது கிறிஸ்துவினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நடந்தது, அவராலே ஆனது என்று சொல்லி பார்க்கிறோம். எது ஆனது என்று சொன்னால், மேலே வாசிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போ ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தார் அப்படின்னா, அதாவது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத கல்லை, இது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை, அதாவது ஆகாதென்று தள்ளின கல், இது ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு கல், எதுக்கும் பயன்படாத கல் என்று சொல்லி அற்பமாய் எண்ணி தள்ளப்பட்ட அந்த கல்லை தேவன் அதை எடுத்து அதை ஆண்டவர் ஒரு புரோஜனமுள்ள ஒரு கல்லாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கல்லாய், முக்கியமான ஒரு கல்லாக, அதாவது மூளைக்கு தலைக்கல் என்று வேதம் சொல், அதாவது முக்கியமான ஒரு கல். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு கல் இது முக்கியமில்லை, இது தேவையில்லை, இது அற்பமான கல் என்று சொல்லி தூக்கி எறிந்தார்களோ, அந்த கல்லை ஆண்டவர் எடுத்து ஒரு முக்கியமான கல்லாக, ஒரு புரோஜனமுள்ள கல்லாக ஆண்டவர் மாற்றினார். இது கர்த்தராலே நடந்தது. உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களையும் கூட அப்படித்தான். இவங்களால் ஒரு புரோஜனம் கிடையாது. நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் சபைக்கும் நீங்கள் முக்கியமானவங்களாக இருக்க மாட்டீங்க. இது முக்கியமானது அல்ல, இவங்களால் புரோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை தள்ளலாம், உங்களை ஒதுக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். எந்த நபர்கள், எந்த மனிதர்கள் உங்களை நீங்கள் முக்கியமாக தெரியலையோ, முக்கியமானவங்க இல்லைன்னு சொன்னாங்களோ, உங்களை தள்ளினாங்களோ, நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் முக்கியம் உள்ளவர்களாக, புரோஜனம் உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். நீங்கள் நினைக்கலாம், என்னை யாரும் பயன்படுத்தலை, என்னை பிரயோஜனப்படுத்தலை, என்னை ஒதுக்குறாங்க, என்னை தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு முக்கியமான நபராக உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் முக்கியமான நபராக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வேலையை ஆண்டவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, நீங்கள் அதிசயப்படுற மாதிரி கர்த்தர் உங்களை புரோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். மனுஷர்கள் உங்களை தள்ளலாம், உங்களை ஒதுக்கலாம், புரோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை ஒதுக்காதவர், உங்களை தள்ளாதவர், அருவருக்காதவர். அவர் உங்களை எடுத்து ஒரு புரோஜனமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி, உங்கள் கண்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை அவர் செய்வார். இது கர்த்தராலே ஆகும், இது கர்த்தராலே நடக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.